அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமண வழிமுறைகளில் 9வது பதிவாக திருமணத்தில் அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம், நேரம், அவகாசத்தை பற்றி பார்ப்போம். நான் கடந்த 18 ஆண்டுகளாக சுமார் 600 திருமணங்களுக்கு மேல் ஆண்டவன் ஆசியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு, திருமணத்துக்கு முதல் படி என்று சொல்வார்கள். நம் வரன்களை பற்றி தகவல்கள் பெண் வீட்டாரிலிருந்தோ அல்லது மணமகன் வீட்டாரிலிருந்தோ நம்மளுக்கு ஃபோன் வரும்போது அந்த ஃபோனை நாம் மிக அன்புடனும் கருணையுடனும் மரியாதையுடன் அவர்களிடம் நாம் பேச வேண்டும். காரணம், இருவரும் தங்கள் பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காகத்தான் இந்த ஃபோனின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். நேரில் சென்று பேசிய காலம் போய்விட்ட காரணத்தால் தற்போது திருமண தகவல் மையத்தின் மூலமாகத்தான், செல்போன் மூலமாகத்தான் பேச வேண்டிய காரணம் உள்ளதால் தாங்கள் இதை அவர்களிடம் சற்று கனிவோடு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, தகவல்கள் தங்களுக்கு கிடைத்த பிறகு அவர்கள் ஃபோன்கள் மூலமாக, தங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தங்கள் பிள்ளைகளின் ஜாதகம், பயோடேட்டா மற்றும் ஃபோட்டோவுடன் பெற்றுக்கொண்டு தாங்களும் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இவை அனுப்பிய அடுத்த 3 நாட்களுக்குள் அவர்களுக்கு விருப்பம் உள்ளது அல்லது இல்லை என்று தாங்கள் தெரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். மேலும் ஜாதகம் பார்த்து பதில் சொல்வதாக இருந்தால் 1 வாரம் அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் தவறு ஏதும் இல்லை. அதே நேரத்தில் காலத்தை, நேரத்தை வீணடிக்காமல் நமக்காக அவர்களுக்காக நாமும் காத்திருக்க கூடாது என்பது என்னோட தாழ்மையான கருத்தாகும். காலத்தை விரயம் செய்யாமல் காலத்தோடு திருமணம் செய்ய முயற்சி எடுங்கள். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைவரும் வீட்டிலும் மிக விரைவாக திருமணம் பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.